This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, work from home opportunity, mobile based part time job, perfect job for students, homemaker, and job seekers. Use your free time to earn. No fixed hours, work at your convenience. Just share and publish content. Simple talks, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account, you are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் நேம்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷனை அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னைக்கு ரயில் ட்ராக்கை கடக்கும் போதும் கவனமாக நோட் பண்ணிக்காங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃபஸ்ட்டு பார்க்கணும். முன்னாடி நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்தது ஃபஸ்ட்டு கியரில் மட்டும்தான் மூவ் பண்ணணும். ரெண்டாவது ஆர்பிஎம் 15 வச்சுக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வேகத்தடை வரும். ஃபஸ்ட்டு எந்த ரயில்வே கேட்லேயும் பாருங்கள் 2 வேகத்தடை இருக்கும். ஃபஸ்ட்டு ஏறுற இடத்துல ஒரு வேகத்தடை, முடிகிற இடத்துல ஒரு வேகத்தடை இருக்கும். ஃபஸ்ட்டு கியரில் மட்டும்தான். ஃபஸ்ட்டு வேகத்தடை வரும்போது ஃபஸ்ட்டு கியரை போட்டுவிட்டா ரெண்டாவது வேகத்தடை வர வரைக்கும் ரயில் ரோட்டை ஃபுல்லாக கிடக்கிற வரைக்கும் ஃபஸ்ட்டு கியரில் மட்டும்தான் கிடக்கணும். நினச்சிக்கிட்டு இப்படி போட்டு பிடுங்கிறது, இப்படி மாற்றுறது, அந்த வேலை எதுவுமே இருக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு கியர் அவ்வளோதான். அதே மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. நிறையா பேர் ட்ரெயின் ட்ராக்கில் கீரை மாத்திரம் அந்த வேகத்தோட ஃபஸ்ட்டு கியரில் ஏறி முடித்ததுமே அடுத்தது இப்படி இழுக்கிறது. அந்த தப்பை மட்டும் யாரும் செய்யாதீங்க. அப்படி செய்யறதால என்ன ஆகும்னா, ட்ராக்கில் நீ இப்படி கீரை மாற்றும் போது கீர் பாக்ஸ் உடஞ்சி ரயில் ரோட்லேயே வண்டி நின்று போச்சுன்னா விபத்து ஏற்படும். ரெண்டாவது ட்ரெயினை நிறுத்திட்டாங்களா, அந்த ட்ரெயின் நிற்கிதுன்னா நமக்கு கம்பல்சரி ஃபைன் போடுவோம். கிட்டத்தட்ட 70,000 80,000 வரைக்கும் கூட ஃபைன் வரும். நீங்கள் யாராவது ரயில்வேவில் இருக்கீங்கன்னா அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்காங்க. ரயில்வேவில் இருக்கிறவங்கள கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, ட்ரெயின் ரோட்டில் லாரி நின்று நம்மளால் லாரி நின்று போச்சுன்னா, இல்லை ட்ரெயின் நின்று போச்சுன்னா இந்த பிரச்சனையை நம்ம சந்திக்க நேரிடும். அடுத்தது கார் ஓட்டுறவங்களும் அதே தான். ட்ராக்கில் ஓட்டும் போது கவனமாக ஓட்டுங்க, பொறுமையாக ஓட்டுங்க. ஃபஸ்ட்டு கியரில் மட்டும் மூவ் பண்ணுங்க. வேறு எந்த கீருமே போடாதீங்க. இப்படி கீரை பொல்லிக்கு மாற்றாதீங்க. வேகத்தடை ஃபஸ்ட்டு வேகத்தடையில் ஃபஸ்ட்டு கீர் போட்டிங்களா, ஆர்பிஎம் 5 வச்சுக்கிட்டிங்களா, ரெண்டாவது வேகத்தடை வரைக்கும் அதிலையே மூவ் பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது மேலே I-20 ஓட்டுறவங்க மேலே அந்த கம்பத்தை